அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஏஎஸ்ல இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவுல இருந்து ஒரு 100 கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 100 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ முதல் கேள்வி பாருங்க. மியூசியம் ஆஃப் ஹியூமன் ரேஸ், மனித இனங்களின் அருங்காட்சியகம் என்று எந்த நாட்டை நம்ம வந்து சொல்லுவோம்? இந்தியாவை சொல்லுவோம். டி.ஏ. ஸ்மித். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பிக் த ஆட் ஒன். இது பத்தி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். நீங்க வந்து கற்பதைய ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விளக்கமான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியா, நந்தி. நந்தி சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள்ல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால தயவு செய்து இந்த சாளுக்கியாஸ் பத்தி படிங்க. ஸோ படிக்கிறதுக்கு நம்ம கற்பதையஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால அதை ஒரு தடவை பாருங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிக் த ஆட் ஒன் அவுட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ் அண்ட் அயன் வேர் அன்னோன் டு த இண்டஸ் பீப்புள். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை தெரியலன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அது தெரியாதுங்கிறது உண்மைதான். இண்டஸ் பீப்புள் யூஸ்டு ரெட் குவார்ட்ஸ், அதாவது இந்த சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில்க் ட்ரெஸ், அதாவது பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி மக்கள் பயன்பாட்டில் இருந்தன. இது சரியா அப்படின்னு கேட்டா ஒரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் என்னன்னு பாத்துக்கலாம். சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். இதுல எல்லாமே ரைட் தான், இது ஒண்ணு மட்டும் தான் தப்பு. ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா டீடைல் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? விழு, மூடிக்கொள், பிடித்துக்கொள். அதாவது விழுகணும், அதுக்கப்புறம் மூடிக்கணும், அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிக்கணும். அதாவது வேற ஒருத்தவங்க மீட்புக்குழு வர்ற வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணி அங்கே இருக்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த நிலநடுக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய மேஜை, சாப்பிடும் மேஜைன்னு சொல்லுவாங்கல்ல, டைனிங் ஹால், அதுக்குள்ள போய் இப்படி விழுந்துடணும். ஓகேயா? சோ அதாவது குப்பரக்க விழுந்துடணும். குப்பரக்க விழுந்துடணும், தலையை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிக்கணும். இப்ப இதுலயே வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்லுவாங்க. மீட்புக்குழு வந்து மீட்பதற்கு உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து ஈஸியா உங்களை வந்து மீட்டுருவாங்க. அது வரைக்கும் உயிரோடவும் இருக்கலாம். ஓகேங்களா? தலையில எந்த வித அடியும் படாம பாத்துக்கணும் அப்படி சொல்றாங்க. ரைட்டா? சோ அப்ப எர்த்குவேக், நிலநடுக்கம் என்பது சரியானது. அடுத்தது, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பணப்பயிர் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல பணப்பயிர் இல்லாதது. சோ டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்னது காஃபி. இதுல டீ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பணப்பயிர் கீழே தான் வரும். காஃபி வந்து நம்ம இந்தியாவில பணப்பயிரா இல்லை. ஏன்னா நம்ம நிறைய ஏற்றுமதி பண்றோமா அப்படின்னு கேட்டா காஃபியை விட டீ தான் நம்ம நிறைய ஏற்றுமதி பண்றோம். சுகர் கேன், கரும்பு, புகையிலை, பருத்தி எல்லாமே வந்து பணப்பயிர் தான். அடுத்தது, விச் இஸ் த லாங்கஸ்ட் பெனின்சுலர் ரிவர், அதாவது தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமானன்னு கேட்டா கோதாவரி. தமிழ்நாட்டுல எத்தனை சர்வதேச விமானங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 2023 வந்த எக்ஸாம் தான். 2023 வந்த எக்ஸாம் தான். 4ன்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, சரிதான். சென்னை, திருச்சி, கோவை, மதுரை. மதுரையில இருந்து தான் நான் இந்த வீடியோ போட்டு இருக்கேன். மதுரை இன்னும் சர்வதேச விமான நிலையம் ஆகல. ஆனா நீங்க வந்து மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சர்வதேச விமான நிலையம், பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிதான் வந்து கொடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் கெஜெட் படி, தமிழ்நாடு கவர்மெண்ட் படி வந்து பாத்தீங்கன்னா இது பன்னாட்டு விமான நிலையமாகத்தான் மாறிடுச்சு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ரைட்? ஆனா இங்க வந்து எந்த வித பிளைட்டும் பெருசா போகல, கார்கோ வந்து போயிட்டு இருக்கு மதுரை பொறுத்தவரை. சரி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம். தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோடு ஆக்சிடென்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான்.
ரோடு ஆக்சிடென்ட், சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைக்க வேண்டும். சாலை ரோடு ஆக்சிடென்ட் மூலியமா நடக்கிற விபத்தை இறப்பை வந்து பார்த்தோன்னா தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சோசியல் ஜஸ்டிஸ் அரோஸ் இன் டேஷ் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூக நீதி அப்படிங்கிற கருத்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா 19ஆம் நூற்றாண்டு. நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? ஜான் ரால்ஸ். ஜான் ரால்ஸ் ராவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல கொடுத்திருக்கிறாங்க. 111வது கொஸ்டின், அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் 11வது கேள்வி. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நேஷனல் பிளாக் பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கு. மிக மிக முக்கியமான சம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. Dash hosted the national flag atop of Fort St. George on 26 January 1932. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ல புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அதாவது தமிழ்நாட்டுல சென்னையில உச்சியில் ஏறி தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஷ்யம் என்கிற ஆரியா. கொஸ்டின் கேட்பாங்க, மதராசப்பட்டினம் ஆரியாவை ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா, டக்குன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட். 112வது கொஸ்டின், டேஸ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா, புதிய இந்தியா, காமன்வீல் இந்த மாதிரி வந்துருச்சுனாலே ஆனி பெசன்ட் அம்மையார். தமிழ்ல அன்னி பெசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனி பெசன்ட் தான் உச்சரிக்கணும். அவங்க தமிழை கொலை பண்ணலையா, நம்ம அவங்க ஆசையை கொலை பண்ணுவோம். அவங்க தூத்துக்குடின்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்மளும் அன்னி பெசன்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி. த பிளே மனோன்மணியம் வாஸ் ரிட்டன் பை பே சுந்தரனார். மனோன்மணியம் பே சுந்தரனார். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஸ் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு கூறுகிறது. சோ இதுவும் கொஸ்டின் ரிப்பீட் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, நகரமயம் ஆயிட்டு வந்திருக்கான் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே மேஜர் ஸ்டேட்ல அதிகமா நகரமயமானது கிட்டத்தட்ட 49% நெருக்கி வந்துட்டோம். 50% சொல்லலாம், 49 சொச்சம். ஓகேங்களா? சோ 6 யாரா 4 நினைக்கிறேன். 49.4%. நம்ம புக்ல வந்து 48.6ன்னு கொடுத்துருப்பாங்க. அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப 2024 படி சொல்றேன். ஓகே. சோ மேஜர் ஸ்டேட்ல நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறோம். நீங்க மாநிலம்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம். நீங்க இதுவும் நான் வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன்ப்பா. மாநிலம்னு எடுத்துக்கிட்டா நகரமயமாதல் என்ற தலைப்பின் கீழே மாநிலம்னு எடுத்துக்கிட்டா கோவா வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. ஆனா கோவா வந்து சின்ன மாநிலம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட். நம்ம தமிழ்நாடு தான் 2வது இடத்துல இருக்கு. மேஜர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தமிழ்நாடு வந்துடுது. யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரின்னு சொன்னா டெல்லி வந்துடும். இன்னும் நிறைய பேர் வந்து கோவா வந்து யூனியன் பிரதேசம் நினைச்சிருக்கீங்க, மாத்திக்கோங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் மூலியமாக இந்தியாவுடைய மாநிலமா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாலிட்டியில கிளாஸ் எடுத்திருக்கேன். தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 25வது மாநிலம். ஆனா எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. சரி. அடுத்த கொஸ்டின், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பொய்யா விளக்கே விளக்கு. புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? அருளற்றவர் என்று அழைக்கிறார் வள்ளுவர். நான்வெஜ் சாப்பிடுறத பாட்டிரணும். நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது. நல்லா கவனிங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் லைஃப். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, நெருப்புக்கு நடுவுல கூட தூங்கிடலாம், ஆனா வறுமையில் இருக்கும் போது தூங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நரக வேதனை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாம் அனுப்பிச்சிருக்கலாம், எனக்கு அது தெரியும். அந்த வேதனை வேண்டாம். படிச்சு பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போக பாருங்க. ரைட். சரி. சேரும் போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் கூறுகிறார்? புலவரின் தொழில். புலவரின் தொழில்னு சொல்றாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோப்பா. திருக்குறள்ல இருந்து இத்தனை கேள்வி வருது. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 குரூப் 1ல வரும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரூப் 2லயும் வரும். சரி. இப்ப
இது வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் ரொம்ப ஒரு பேஜ் ஃபுல்லா வந்திருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்ல நான் சொல்றேன், கரெக்டா சொல்லுங்க. சம்பரன் சத்தியாகிரகம் எப்ப நடந்துச்சு? அதான் வந்து சம்பரன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளை சொல்லுவாங்க. காந்தியடிகளின் முதல் சத்தியாகிரகம் 1917 தானே ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வகுப்புவாத விருது, அதாவது கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவாங்க, 1932. தென் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் ஈடுபட்டது ஒரு மில் ஸ்ட்ரைக், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் கேட்பாங்க. 1918. அப்படியே ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு, டி. பர்தோலி தீர்மானம், பர்தோலி ரெசல்யூஷன் 1922. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா சம்பரன், அகமதாபாத் மற்றும் இன்னும் ஒரு போராட்டம் நடந்திருக்கும், கேதா சத்தியாகிரகம். அது எந்த வருஷத்துல நடந்துச்சு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. காந்தியடிகள் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக காந்தியடிகள், பெரியார், அம்பேத்கர் இந்த 3 பேரை வச்சு ஒரு கொஸ்டினாவது இருக்கும். 3 பேரை வச்சு 3 கொஸ்டின் கூட வரலாம் கண்டிப்பாக. காமராஜரையும் விட்டுறக்கூடாது. காமராஜர், சத்தியமூர்த்தி, கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜ்பத் ராய், சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க, கேள்வி வரும். அதே மாதிரி வாவு சிதம்பரனார். இப்ப நான் சொன்ன லிஸ்ட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயம் உறுதி. கராச்சி செஷன் 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை யாருன்னு கேட்டிருக்காங்க. வல்லபாய் பட்டேல் அவர்கள். வல்லபாய் பட்டேல் ஞாபகத்துல வச்சுக்கோங்கப்பா, கேள்வி வரும். வல்லபாய் பட்டேல். கட்டபொம்மன் தூக்கிலிட்டு கொலை செய்வதை நிறைவேற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கயத்தாறுல வந்து இது நடந்திருக்கும். இது யார் பண்ணாரு அப்படின்னு கேட்டா மேஜர் பேனர்மேன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். பேனர்ஜி, பேனர்மேன் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணாரு. ஓகேங்களா? சரி. த ரேஸ் ஆஃப் மை லைஃப், த ரேஸ் ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புக்கை எழுதினது யாரு? நிறைய பேர் பிடி உஷா நினைப்பீங்க, கிடையாது, மில்கா சிங். த ஃபிளையிங் சீக், பறக்கும் சீக்கியர் என்று அழைக்கப்பட்ட மில்கா சிங். ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு ஹிந்தியில, பாக் மில்கா பாக் அப்படின்னு ஒரு திரைப்படம். உண்மையிலே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஹிந்தியே தெரியலனா கூட அந்த இது பாருங்க, உண்மையிலே ஒரு எனர்ஜெட்டிக்கா வந்து பார்த்தனா இருக்கும், எல்லாம் பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி, இந்த கொஸ்டின் வந்து 2022 பேஸ் பண்ணி வந்திருக்கு. மொத்தம் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டில் எத்தனை மெட்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் வரும்போது ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் வரும்போது ஆன்சர் 15. ஆனா இப்ப நவ் 2024 பேஸ் பண்ணி பார்க்கும்போது 17 வந்துருச்சு, 17. இப்ப நான் சொல்றது இப்ப இந்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ரெஃபர் பண்ணதுப்பா. கூகுள்ல ரெஃபர் பண்ணும்போது ரெண்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்றது கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசல. இந்த 17 வந்து பாத்தீங்கன்னா 2023லயே ஓபன் பண்ணிட்டாங்க. சோ அதனால நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 17ன்னு போட்டிருந்துச்சு. கவர்மெண்ட் அபிஷியல் டேட்டா தான். ஸோ அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2023ஆம் ஆண்டே 17 ஓபன் பண்ணிட்டதாக இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்க்கும்போது போட்டிருந்துச்சு. புரிஞ்சுச்சா? ரைட். As per 2023 we have, our country have 17 plus metro station. So question கேட்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். மெட்ரோ பத்தி ஒரு கேள்வி வரும்பா. ரயில்வே பத்தி ஒரு கொஸ்டின் வரும். ரயில்வே பத்தி, மெட்ரோ பத்தி இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எத்தனை மெட்ரோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவிலேயே வந்து மொத கொண்டு வந்த மெட்ரோ கொல்கத்தா. ரெண்டாவதா கொண்டு வந்தது டெல்லி. இப்ப இந்தியாவிலேயே பெருசு அப்படின்னு கேட்டா லார்ஜஸ்ட் டெல்லி தான். லார்ஜஸ்ட் டெல்லி. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப மும்பையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது அடுத்தடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் நடந்துகிட்டு வருது. ஸோ மார்ச் மாசம் 2024 படி இந்தியாவில மட்டும் 17 நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சொல்லப்போனா இந்த மெட்ரோ இருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில நம்ம இந்தியா 3வது இடம். மெட்ரோ இருக்கும் நாடுகள் வரிசையில் இந்தியா 3வது பிளேஸ். எதன் அடிப்படையிலன்னு கேட்டா கிலோமீட்டர் அடிப்படையில.
கிலோமீட்டர் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 902.4 கிலோமீட்டர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ போட்டிருக்கோமா. இந்தியா முழுக்க 17 நகரங்களில் 902.4 கிலோமீட்டர். முதலிடத்தில் அமெரிக்காவும், இரண்டாவது இடத்தில் சைனாவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல. சோ வேர்ல்ட் லெவல்ல கிலோமீட்டர் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம 3வது. யா சோ இத வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின். அர்பன் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். மெட்ரோ பத்தி நிறைய விஷயம் இருக்குப்பா. ஏன்னா இத சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளவு டீடைல் கிடைக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம பாலிட்டி பேஸ் பண்ணி மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களில் வயது வந்தோ யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடல்ட் சர்ஃபரேஜ் சொல்லுவாங்க. அதன்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும், வாக்குரிமையின் அடிப்படை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 326 ஆப்ஷன் சி. இது நான் டெலிகிராம்லயே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருக்கேன். அடுத்தது இந்த புயல் பத்தி கொஸ்டின் வரும், ஆனா இந்த தடவை வருமானு தெரியல குரூப் 4க்கு. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சிருங்க. யாஸ் யாஸ் சூறாவளி எங்கு உருவானது? வங்காள விரிகுடா. அடுத்த கேள்வி, டேஸ் உமது உரிமையான தடித்த வெண்ணிற உரையாக அமைத்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. சோ இதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே வெள்ளையா வந்து வரும் பாத்தீங்களா? அப்படி அப்படி இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்கெலரா ஸ்கெலரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்கெலரா. அடுத்தது சயின்ஸ் சம்பந்தமாக சில கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். காப்பி தூள்களில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து புளி கொட்டை இருக்குல்ல, அதை பொடி பண்ணி போடுவாங்க. அது காப்பி தூள் மாதிரியே இருக்கும், ஆனா மாதிரியா வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும். அடல்ட்ரேஷன் நடக்குது. அடல்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. கன்சியூமர் ரைட்ஸ் பத்தி படிக்கும் போது இது வரும். சரி, ராங் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 7ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு புக்ல வந்து எஸ்ஐ அலகுகள் படிக்கும் போது அப்படியே புக்லயே கொடுத்துருப்பாங்கப்பா, நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ இதன்படி பார்க்கும்போது ரெண்டுமே, அதாவது இதுல எது ராங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான். ஒரு மெட்ரிக் டன் அப்படிங்கிறது 1000 கிலோ அப்படின்னு சொல்லலாம், 10 குவிண்டால் என்றும் சொல்லலாம். சரியா? அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா பூமியில் ஒரு மனிதன் நிறை வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா அவருடைய எடை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா என்ன ஆன்சர் பண்ண? நீங்க இதுக்கும் இது எல்லாமே பிசிக்ஸ் தான்ப்பா, ஒண்ணும் இல்ல. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாஸுக்கும், அதாவது மாஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த வெயிட் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். இப்ப மாஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப 50 அப்படின்னு எடுத்துக்கோங்க. 50 எடைன்னு கொடுத்துருக்கான். ஓகேயா? இன்டு 9.8 அப்படிங்கிறத நீங்க பெருக்கிக்கணும். ஓகேங்களா? 50ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்டு 9.8 நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 50 இன்ட்டு 10 எவ்வளவுப்பா வரும்? 500 வருமா? 50 இன்ட்டு 10 பண்ணீங்கன்னா 500 வரும். 98 நீங்க வந்து பெருக்கணும். அதாவது 98 பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, 4900 வரும். ஒரு புள்ளி இப்படி வச்சிட்டீங்கன்னா 490. 490 என்பது சரியான விடை. 490 நியூட்டன். நல்லா கவனிங்க, இந்த அலகு ரொம்ப முக்கியம், அதனாலதான் இப்படி கொடுத்துருக்காங்க. 490 நியூட்டன் அப்படிங்கிறது. இது எஸ்ஐ அலகுகள் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியாவே ஞாபகத்துல வரும்பா. சோ இது எப்படி நீங்க வந்து கன்வெர்ட் பண்றதை நான் சொல்லிட்டேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்க. அடுத்தது, விச் ஒன் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி? இப்ப வேளாண்மை அடிப்படையிலான தொழிற்சாலை எது அப்படின்னு சொல்லி கேட்டா ஈஸியா அடிக்கலாம். அது வந்து சர்க்கரை ஆலை தான். சர்க்கரை ஆலை அப்படின்னு சொல்லும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா உரம் தயாரிக்கலாம், பேப்பர் தயாரிக்கலாம். ஏன்னா கரும்புல இருந்தானே வருது பேப்பர். கரும்பு சக்கையில இருந்து பேப்பர் தயாரிக்கிறாங்கப்பா, தெரியும்னு நினைக்கிறேன், 10ஆம் வகுப்பு ஜியாகிரபில போட்டிருப்பான். லிக்கர், சாராயம் தயாரிக்கலாம். ஸ்பிரிட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய பல விஷயங்கள் இருக்குப்பா, சக்கரை மட்டும் கிடையாது, அது சார்ந்த ஆலைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து கிடைக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 31வது கேள்வி. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை பாருங்க, இங்க வந்து கரெக்டா இருக்கு, ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன், பாருங்கப்பா. கூற்று மற்றும் காரணம். கூற்று காரணம் எப்படி நீங்க அடிக்க
அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்ப்பா. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட வீடியோ. முடிஞ்சா போய் பாருங்க, நம்ம கற்பதேசத்துல இருக்கு. சரி, கூற்று காரணம். வாட், வேர், ஹவு அப்படின்னு கேள்வியை வைத்து நீங்க வந்து காரணத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டும் பொருத்தமாக இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலை வாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது. இங்கிலீஷ்ல சொல்றேன். in the unorganized sector the employment terms are not fixed because இப்ப இத வந்து சொல்லிட்டு ஏனென்றால் இத்துறை சுயதொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. அப்ப இத சொல்லிட்டு because this sector includes a large number of people who are employed on their own and doing small jobs. இப்ப நான் சொன்ன ரெண்டுமே சரியா இருக்குன்னா உங்களுக்கே நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒழுங்கற்ற துறைன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இந்த செக்டார் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு கரெக்டா இருக்காது. ஏன் அப்படின்னா அது சுயதொழில்ப்பா, நிறைய சுயதொழில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இப்ப நான் சொன்ன கூற்று காரணம் சரியா அப்படின்னு கேட்டா சரியானதே. அதனாலதான் ஆப்ஷன் ஏ ரைட். கூற்று காரணம் சரியானதே. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். அடுத்தது வந்து பாருங்க, அடுத்ததும் ரொம்ப முக்கியமானதுப்பா. 5ஆண்டு திட்டம் பத்தி கேள்விகள் கண்டிப்பாக வரும். நீங்க வந்து எக்கனாமிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுதான் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. ஓகே, சோ வளர்ச்சி வீதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த 5ஆண்டு திட்டங்கள் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க 5 இயர் பிளானை வந்து ஜஸ்ட் எடுத்து பாருங்க. அதுல எல்லா டீட்டெயில்ஸுமே அடக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம கற்பதேசத்துல எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கு, அதை ஒரு தடவை பாருங்க. 5 இயர் பிளான், 5th 5 இயர் பிளான், 3rd 5 இயர் பிளான், 1st and 7th கொடுத்துருக்காங்க. இதுல 5th தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். சக்சசிவ் அப்படின்னு சொல்லும் போது இதுல இந்த மொத வந்த 5 5 இயர் பிளானுமே கிட்டத்தட்ட நல்ல விதத்துல சக்சஸ் தான். அதுக்கு அடுத்து இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் பிளான், பிளானிங், ஹாலிடே இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. திட்ட விடுப்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் 5 இயர் பிளான்ல முதல் 5 5ஆண்டு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு சக்சஸ் இதுதான். ஓகே, சோ அதன்படி பார்க்கும்போது சக்சசிவ் ரேட்ல growth ரேட் படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆண்டு திட்டத்துல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வருது இந்த கிராஃப் ரேட்ல. ஓகே, சோ அடுத்தது 3வது 5ஆண்டு திட்டம், அடுத்து 5வது 5ஆண்டு திட்டம். சோ இப்ப இப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான். அடுத்தது 7th 5 இயர் பிளான் எல்லாம் பெருசா சக்சஸ் ஆயிருக்காது. அப்ப ஏன்னா வந்து நிறைய சில பிரச்சனைகள் உள்ளடக்கி வந்திருக்கும். அதுலயும் வந்து இந்த 3rd 5 இயர் பிளான் பாருங்க, கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்திருக்கும். ஏன் 3rd 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து 1951 இருந்து வந்திருக்கும். சோ இப்ப இந்த 61 இருந்து 65 2 பெரிய போரை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்பட்டிருக்கும். 2 மிகப்பெரிய போர். ஒண்ணு பாகிஸ்தானோட வந்திருக்கும். பாகிஸ்தானோட வந்து நம்ம போர் புரியுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீன போரும் வந்திருக்கும். ஓகேங்களா, சீன போர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பயங்கரமான பெருத்த அடி வந்து நமக்கு வந்து விழுந்திருக்கும். இது முதல் 5ஆண்டு திட்டம். நான் 5 வருஷமா வந்து ஒரு எனக்கான கால்குலேட்டா நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சோ இது எனக்கானது. நீங்க வந்து இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த இயர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க என்னுடைய வகுப்பு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். நான் போட்ட இயர் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். ஆனா வகுப்பு பார்க்காம வந்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்.
ஓகேயா. ஸோ 1956 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்க 56ல இருந்து 61 வரைக்கும். ஓகே, நான் வந்து அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் ஃபிகரா வந்து 51 to 55 50 அப்படின்னு தான் வந்து நான் வச்சிருப்பேன். ஓகே, எக்ஸாம் எல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா போடுங்க 69 வரைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகே, இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த வருஷம் இது வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் பிளான் ஹாலிடே. ஸோ அப்ப இதுக்கு இடைப்பட்ட 62ல இருந்து சொல்ல போனா வந்து மூன்றாவது 61ல இருந்தே சொல்லி 61ல இருந்து 66 வரைக்கும் இந்த வருஷம் சக்சஸ் தான். மூணுமே சக்சஸ். ஸோ இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 4வது நடந்திருக்கும் 1969. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடுன்னு மாத்திருப்பாங்க அண்ணா இருக்கும்போது. அதே நேரத்துல 1996 வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 96ன்னு சொல்லும் போது 8வது ஐந்தாண்டு திட்டம் வரும். அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுடைய தலைநகரத்துக்கு மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது சென்னைன்னு மாத்திருப்பாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா. ஓகே, இவ்வளவு தகவல் இருக்கு. ஸோ இதுல இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சக்சஸ் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ். அதன்படி பார்க்கும்போது 1, 3 ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லும் போது 1974 இருந்து 1978 வரைக்கும். சார் இது 4 வருஷம் தானே சார் வருது அப்படின்னு கேட்டா 74, 75, 76, 77, 78 இப்படி எண்ணி பாருங்க 5 வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம் வருதே சார் அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் இல்ல. ஏன்னா வந்து மத்திய அரசு உங்களுக்கே தெரியும் அப்ப இருந்தே அவங்க எல்லாம் அப்படி. ஓகேயா. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு எல்லாம் பார்க்க கூடாது. ஸோ ஜஸ்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா படிங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் if you are preparing for UPSC, I will teach and I will share many important information regards or according to UPSC. அப்ப வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் ரோலிங் சார் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகேயா. ஸோ இந்த ரோலிங் திட்டம் அப்படிங்கிறது 1978ல இருந்து 80 வரைக்கும். ஓகேயா. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6வது 7வது எத்தனாவது ஒன்னோட அவர் 2 லீடிங். அப்படி சொன்ன மாதிரி 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 85ல இருந்து 90. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கரெக்டா வந்திருக்கும். ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் மட்டும் 1951ல இருந்து 56 வரைக்கும். ஓகேயா. சோ இப்ப இப்படி எண்ணி பாருங்களேன். இந்த வருஷத்தையே எண்ணி பாருங்களேன். 51ல இருந்து 56 வரைக்கும் எண்ணி பாருங்க. 51 விட்டுறணும். 52, 53, 54, 55, 56னா 5 வருது. சோ அப்ப இங்க அது இவங்க சொன்ன இந்த கூற்றின்படி பார்த்தா 7வது ஐந்தாண்டு திட்டத்தை எண்ணி பார்த்தா 4 வருஷம் தானே வருது. 4வது ஐந்தாண்டு திட்டத்தை எண்ணி பாருங்க. 4வது ஐந்தாண்டு திட்டம் எப்ப இருந்து எப்ப தெரியுமா? 1969ல இருந்து 74 வரைக்கும். கொஞ்சம் இந்த வருஷத்தை எண்ணி பாருங்களேன். 69, 70, 71, 72, 73, 74. அப்பா 6 வருஷம் வச்சு பண்றீங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சரி, இப்ப 7வது விட்டுருங்க. மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டம்னு கேட்பாங்க. 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து இருக்கு. இது 2012ல இருந்து 17 வரைக்கும். 12, 13, 14, 15, 16, 17 6 வருஷம் வருது. அப்ப 12 விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த ஐந்தாண்டு திட்டம்னாலே கொஞ்சம் குழப்பம் தான். இத என்னுடைய ஷார்ட்கட்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்ப்பா. அது முடிஞ்சா போய் பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே இல்லாம ஈஸியா புரிஞ்சிடும். 5 இயர் பிளான் கற்பதை ஏஎஸ்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி. உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களின் %% பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இதெல்லாம் கொஸ்டினா வைங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். சரி, இது வந்து முக்கியம் கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல வந்து இந்த கேள்வி எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். சரி, இப்ப புக்ல இருக்கு நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல. ஏன்னா இது குரூப் 4 லெவல் அப்படிங்கிறதுனால எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க 12. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க பக்கத்துல. ஓகே, இப்படி ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18, 20,
22 12 இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 2 2 2ன்னு வந்திருக்கு. 2 2 2 2 3 2 ஓகேயா. இங்க 18 20ல ஒரு 2 ஓகேங்களா. மெஜாரிட்டி பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் 22 தான். சார் இந்த மாதிரி கெஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இது எல்லாத்துக்குமே செட் ஆகாதுப்பா. ஒரு சில இடத்துல செட் ஆகுது. சோ அதனால வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த மாதிரி செட் பண்ணலாம். ஓகேயா. சோ ஒரு சில இடத்துல வந்து இதை வந்து நம்ம ட்ரிக் மாதிரி அணுகலாம். ஆனா அது எல்லாமே லாஸ்ட் கடைசி யுக்தி தான். ஓகேயா. படிக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ரீடெஸ்ட் ரிவிஷன் எல்லாமே பண்ணணும். ரிப்பீட் ரிவிஷன் எடுக்கணும். சோ இதெல்லாம் பண்ணினாலே மறக்காது. பட் பண்றதுக்கு இல்ல சார். இதெல்லாம் கடந்து ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா கெஸ்ஸிங்ஸ்ல அடிக்கலாம். பிகாஸ் டிஎன்பிஎஸ்ல நெகட்டிவ் இல்ல. 100% அடிங்க. அதுக்காக தான் சொன்னேன். எடுத்த உடனே இதை ஆரம்பிங்கன்னு சொல்லல. படிப்பு படிச்சாதான் வேலை. இந்த மாதிரி வந்து கம்பு சுத்தினாலாம் வேலை கிடைக்காதுப்பா சொல்லிட்டேன். ரைட். ஏன் நான் ரெண்டையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து இப்ப கடைசி நேரத்துக்குன்னு சில யுக்தி இருக்கு. நீங்க மகாபாரத போர்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய போர் இந்த மாதிரி வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கிம்மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாத போதுதான் மேஜிக் நடக்கும். ஓகேயா. ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் ஆகும். சரி அடுத்தது பாத்துடலாம். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி எப்ப வந்து ரிமூவ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, சொத்துரிமை எப்ப ரிமூவ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். எந்த இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் வந்து படவே கூடாதுப்பா. 1978 அப்படிங்கறது ஆன்சர். இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 19 மற்றும் 31 அதுல போய் பாருங்க. உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து 19 எப்ப ரிமூவ் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஆர்டிகிள் 19ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக்ல இருந்து நான் காமிச்சிருக்கேன். புக்கு பேர் கேட்டுறாதீங்க, கிளைம் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அதே நேரத்துல புக்கு பிடிஎஃப் தயவு செய்து கேட்டுறாதீங்க. லக்ஷ்மிகாந்த் புக்கை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லக்ஷ்மிகாந்த் வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி லக்ஷ்மிகாந்த், சுபாஷி கைஷப் மற்றும் டிடி பாசு 3 புத்தகங்களையும் சேர்த்து கற்பது ஏஎஸ்ல தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு முழு வகுப்புகள் ஃபுல் 100% கிளாஸஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதை போய் பாருங்க. சரி அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா. சோ இந்தியாவுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா அயர்லாந்து இருந்தாங்க. அயர்லாந்துல இருந்து தான் டிபிஎஸ்பி நம்ம வாங்கியிருக்கிறோம். டிபிஎஸ்பி மட்டுமா வாங்கணும், என்னென்ன வாங்கியிருக்கோம் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அடுத்தது ஒரு பக்கம் ஃபுல்லா கொஸ்டினா கொடுத்துருக்காங்கப்பா. சோ இப்போ வந்து பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் an independent election commission. கூற்று வந்து என்ன கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யுது. அப்படியா. காரணம் என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஏனென்றால் திருப்பி இங்க வச்சுக்கோங்க. ஏனென்றால் ஏன் வந்து இவ்வளவு வந்து சுதந்திரமான ஒரு அமைப்பா வந்து இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏனென்றால் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. புக்கு படி பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். தேர்தல் நேரம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி அடுத்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து இருக்கு, ரீசனிங். இந்த ரீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியானது. அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த நம்பர்ல வந்து இருக்கு. ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல இந்த எழுத்தெல்லாம் பாருங்களேன். 3 3 6 தான் இருக்கு. ஆனா இந்த நம்பர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் எல்லாம் ரொம்ப லென்த்தா வந்து போயிட்டு இருக்கு. ரைட்டா. சோ அதே மாதிரி இந்த நம்பரையும் பாருங்க ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இது எப்படி பாக்குறதுன்ட்டு நான் இன்னொரு வகுப்புல சொல்றேன். அதே நேரத்துல இப்ப நீங்க பார்த்தாலே அடிக்கிற மாதிரி ஒரு சிலது இங்க பாருங்க. 139வது கொஸ்டின் கிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கடிகாரத்தோட தொடர்புடையது நேரம் அப்படின்னா தெர்மாமீட்டர். அதாவது தமிழ்ல வெப்பமானின்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தெர்மாமீட்டர்னு சொன்னாலே தமிழ் மீடியம் மாணவர்களுக்கும் தெரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ல, ஆஸ்பத்திரி, மருத்துவமனையில
இருக்கும். ஓகேங்களா? அது எதுக்காக? நம்ம உடம்புல எவ்வளவு வெப்பநிலை இருக்கு, டெம்பரேச்சர் எவ்வளவு, 100 டிகிரி, 102, ஹை ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப இந்த ஆன்சர் டெம்பரேச்சர். ஓகே, அடுத்த கேள்வி வந்து பாருங்க, ப்ராபபிலிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நான் வந்து அடுத்த வகுப்புல சொல்றேன். மேக்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட்ல சொல்றேன். ஆல்ரெடி ஒரு சில ஷார்ட்ஸ்ல இந்த வீடியோலாம் இப்ப இங்க பாக்குற இந்த வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. இந்த வீடியோ எல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி தான் ஷார்ட்ஸ்லயே கொடுத்தேன். நீங்க பார்க்கலாம். நம்ம கற்பதையோட டெஸ்ட் பேட்ச்ல இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சேம் கொஸ்டின் நான் ரவுண்டு போட்டேன்ல, அதே கொஸ்டின் கேட்டிருக்கேன். வேணா அது ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து நான் எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த கொஸ்டின், அதாவது அந்த எக்ஸ் ஈக்குவல்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. 2022, 23 மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 7:5 அப்படின்னா x:25 எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மனப்பாடமாவே வந்துருச்சு 35ன்னு அந்த அளவுக்கு. ரைட்டா? சரி, அதனாலதான் நானும் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கேட்டிருக்கேன். சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. 149வது கேள்வி. மெலுஹா டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு இந்து பகுதியை குறிப்பதாகும். எதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா, யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா. யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எழுதிக்கோங்க. புக்ல இருக்கக்கூடியதான்ப்பா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. இது வந்து அரசியல் சமத்துவம்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது கேட்டிருக்காங்க. வெற்றி கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டவர் ஆஃப் விக்டரி, அதுக்கு வந்து எந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டா, ஆப்ஷன் பி குவாத் உல் இஸ்லாம் மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். தைமூர் வந்து எப்ப இந்தியாவை படையெடுத்து வந்தார் அப்படின்னு கேட்டா, இங்க பாத்தீங்கன்னா 1398ல தைமூர் வந்தாங்க. 1498ல வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்திருப்பாங்க. ஐரோப்பியர்கள் குறிப்பா வந்து போர்த்துகீசியர்கள். ஓகேங்களா? 1598ல இங்கிலீஷ்காரங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேயா? சோ இப்ப இதுக்கு நடுவுல எல்லாம் நிறைய போர் நடந்திருக்கும். 1857ல சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராணி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல 1858ல எடுத்திருப்பாங்க. இங்க இருந்து அடே அப்பா 1947 வரைக்கும் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கும். இதுக்கு நடுவுல பானிபட் போர், பக்சர், பிளாசி, கர்நாடக பார், ஓகேங்களா, கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பானிபட், கர்நாடிக், பக்சர், பிளாசி, இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரக்கூடியது. அடிக்கடி கேட்பாங்க. ரைட். அப்ப மத்ததெல்லாம் கேட்க மாட்டாங்களான்னு நான் சொல்ல வரல, கேட்பாங்க. இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. நான் என்ன சொன்னாலும் கமெண்ட்ல வேற ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, செம்மையா இருக்கும். நான் ஒன்ன நினைச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, அப்படியே நேருக்கு எதிரா ஒரு விஷயத்த சொல்லுவீங்க பாத்தீங்களா, செம்மையா இருக்கும்பா. எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சரி, இன் தமிழ்நாடு the lowest sex ratio has recorded. ஸ்கூல் புக்ல 6th வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான். அதுலயே வந்து இருக்கும் தர்மபுரி. அதே மாதிரி எப்படி செக்ஸ் ரேஷியோ இருக்கு, அதே மாதிரி லிட்ரேசி ரேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பு புக் தான், அப்படியே கேள்வி வரும். ஓகேங்களா? வேர் டிட் ஃபர்ஸ்ட் சப்அர்பன் ரயில்வே ஸ்டார்டட்? முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? மும்பை. நான் இங்க பாருங்க, புறநகர் ரயில்வே அப்படிங்கிறது பறக்கும் ட்ரெயின், நம்ம சென்னையில இருக்குல்ல அந்த மாதிரி. மெட்ரோ வந்து கொல்கத்தா. சார் புறநகர் வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதே ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் அர்பன் ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் மெட்ரோ பத்தி சொல்லும் போது அர்பன் டிரான்சிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உடனே மும்பை தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நேரம் வீடியோ வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, ஒரு அரை மணி நேரம் பக்கத்துல தாண்டி போயிருச்சு. நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பறக்கும் ட்ரெயின் சென்னையில ஓடுது பாத்தீங்களா, அது வேற மெட்ரோ வேற. டாக்டர் படத்துல வரும் பாத்தீங்களா,
அந்த ட்ரெயின் வந்து மெட்ரோ ட்ரெயின். அது அலைப்பாயுதேல வந்து பாத்தீங்கன்னா, ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கே, அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும் பாத்தீங்களா, மாதவன் சாலினி, அது வந்து பறக்கும் ட்ரெயின். இப்ப இங்க சொல்றது பறக்கும் ட்ரெயினை பத்தி தான் பேசுறாங்க. இந்தியாவில் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா, மும்பைல தான் தொடங்கப்பட்டுச்சு. ஓகே, மும்பை ட்ரெயின்ல போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இந்த பறக்கும் ட்ரெயின்ல போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், கை கால் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு அடிபடுமா, எப்பயுமே அடிபடுமா. இது வந்து அங்க இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன அவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்குமாப்பா, ஷார்ட்டா சொல்லணும்னா. சரி, ரைட். இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன், ரொம்ப பழமையான படிமலை எது? ஆரவல்லி. எந்த மாநிலத்துல இருக்கு? ஆரவல்லின்னு சொன்ன உடனே தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம்னு சொல்லிடக்கூடாது. ராஜஸ்தான்ல இருக்கு. ரைட். சரி, ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு வரைக்கும் ஓடுதான், கடல் உள்ளக்குள்ள ஓடுதான் அப்படின்னு ஒரு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. யூபிஎஸ்சி படித்த மாணவர்களுக்கு அது தெரியும். யார் ஆத்தர்டு, அந்த ஹைபோதிசிஸ பத்தி வெளியிட்டது யாருன்னு தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. குரூப் 4ன்னு கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு யூபிஎஸ்சி எப்படி வருவாங்க? ரைட். அடுத்தது, விச் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் லொகேட்டட் இன் தமிழ்நாடு? கல்பாக்கம் அண்டு கூடங்குளம். ஓகேங்களா, கல்பாக்கம் அண்டு கூடங்குளம். இந்த நியூக்ளியர், இந்த அணு உலை பத்தி ஒரு கேள்வி வரும்பா. கைகா பத்தி அடிக்கடி கேக்குறாங்க. கைகா அணு உலை எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, தாராப்பூர் கேக்குறாங்கப்பா, தாராப்பூர் பத்தி கேக்குறாங்க, கைகா பத்தி கேக்குறாங்க. அதே மாதிரி சமீபத்துல எந்த நாடோட இந்த மாதிரி புதுசா ஒரு இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா வருது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காமினி, ரீசெண்டா நம்ம பிரதமர் வந்து இது பண்ணார்ல, ஓபன் பண்ணார்ல. காமினினா என்ன? MINI, கல்பாக்கம் மினி, அதுதான் காமினி. சரி, அடுத்தது, அடுத்த கொஸ்டின். இது நான் தனியாவே ஒரு கரண்ட் அஃபேர் சீரீஸ்ல நான் சொல்லியிருக்கேன், பாருங்க அந்த கரண்ட் அஃபேர் சீரீஸ். மக்களை தேடி மருத்துவமனை, மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டுல எங்க கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரியில. ரைட். தமிழ்நாடு இஸ் பிளேஸ்ட் டேஷ் இன் ஹெல்த் இண்டெக்ஸ் அஸ் பர் நித்தி ஆயோக் 2018 பத்தி கொடுத்துருக்காங்க. 2018 நிதி ஆயோக்ல வந்து பாத்தீங்கன்னா, நிதி ஆயோகுடைய அறிக்கையின்படி நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? சுகாதாரத்துல 3வது இடத்துல இருக்கு. அப்ப 2024 ஏதாவது நிதி ஆயோக் ரிப்போர்ட் வந்து இருக்கா? இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எழுதிக்கிறீங்களா? சொல்றது அப்படியே எழுதிக்கோங்கப்பா, கொஸ்டின் வரும். 2018 இது கொடுத்துட்டாங்களா? இப்ப 2023 நடக்குது. ஓகேங்களா, டிசம்பர் 2021 கூற்றின்படி நிதியோ கொடுத்த ரிப்போர்ட் வேணும்னா நான் அந்த ரிப்போர்ட்டை கூட நான் கீழே வைக்கிறேன், நிதியோடைய அபிஷியல் பேஜ்ல இருந்து. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துல, நான் ஹெல்த் இண்டெக்ஸ் பத்தி தான் பேசுறேன். ஓகேங்களா, சோ நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல பாத்தீங்கன்னா கூட கொடுத்திருப்பாங்க, ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் படி தமிழ்நாடு 2nd பிளேஸ், கேரளா 1st பிளேஸ். ஓகேங்களா, தமிழ்நாடு 2nd, கேரளா 1st. அப்ப தெலுங்கானா TSன்னு போட்டிருப்பாங்க, தெலுங்கானா 3வது இடம். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது அடுத்தடுத்து நம்ம வந்து டெவலப் ஆயிட்டே வந்திருக்கோம். 2018 நம்ம வந்து 3வது இடம், 2021 நம்ம 2வது இடம், கேரளாவுக்கு அடுத்து இருக்கிறோம். அதே மாதிரி வந்து ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இன்கிரிமெண்டல் ப்ராக்ரஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடுடைய ரேங்க் வந்து 16. ஓகே, பஞ்சாபோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 14, கேரளாவோட ரேங்க் வந்து 15. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிதி ஆயோகுடைய ரிப்போர்ட்லயே நான் அப்படியே கீழே வந்து கொடுக்குறேன்ப்பா, நீங்களே பாத்துக்கோங்க. நிதியோட அபிஷியல் பேஜோட லிங்கை வந்து ஹெல்த் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை பேஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஹெல்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்ப கரண்டா இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சரி நம்ம வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாமா? பழைய கொஸ்டின் படிச்சாலும் கரண்ட் நியூஸோட படிக்கணும். ரைட். விச் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? முத பஞ்சாயத்து ராஜ் எங்க கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நகௌர் அப்படிங்கிற இடத்துல ஜவஹர்லால் நேரு வந்து முத கொண்டு வந்திருப்பாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் நகௌர்ல காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2. எந்த வருஷம்னு தெரியுமா? இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு இயர் எழுதுங்க. ஓகே, 1159ன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எழுதுங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து மத்தவங்களுக்கும் புரிதல் வரும். உங்க கமெண்ட் பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இதான் கரெக்டா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அப்படிதான் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த வீடியோல நான் சொல்றேன். 160வது கேள்வி, தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதுக்காக
அபராதம் விதிக்கப்பட்ட முதல் பெண் எது? இந்த கேள்வி வந்து 100 தடவை கேட்டிருக்காங்கப்பா. 100 தடவை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2011 இருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2011 இருந்து எடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் அப்பதான் ஆன்லைன்ல வந்துச்சுப்பா, அதனால சொல்றேன். திருப்பி சொல்றேன். 2011 தான் நான் எழுதின எக்ஸாம். அப்ப இருந்தே இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். 2011 இருந்து 2011ஆம் ஆண்டு நடராஜன் சார் வந்து சேர்மனா இருந்திருப்பாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி கணினி மயமாக்கப்பட்டு ஆன்லைன்ல வந்து ஆன்லைன் இந்த வெப்சைட் கொண்டு வந்ததே அப்ப இருந்துதான். ஆன்லைன்லாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் போஸ்ட் ஆபீஸ் இல்லைன்னா ஏதாவது கவர்மெண்ட்ல போய் அப்ளை பண்றதே ஓஎம்ஆர் வச்சு அப்ளை பண்ணணும். நம்ம அப்ளை பண்றதே எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதே ஓஎம்ஆர் சீட் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அதை ரவுண்டு ஷேட் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்ல வைக்கணும், ரிஜிஸ்டர் போஸ்ட்ல. அப்புறம் ஹால் டிக்கெட் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல் இருந்துச்சான், சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா நான் வரும்போது இருந்தே ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன். 2011 அப்ப இருந்து எடுத்து பார்த்தா ஒரு 1000 தடவைக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த கேள்விக்கு இன்னமும் தப்பா பதில் சொல்லக்கூடிய 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இது 10th புக் எடுத்து பாருங்க, 12th புக் எடுத்து பாருங்க. இது பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். 12th கிளியரா கொடுத்துருக்கு. ரைட்டா? இவ்வளவு டீடைல் சொல்றேன்ல, ஒரு லைக் போட மாட்டீங்களா? மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருவீங்களா? போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் அன்பு கண்மணி மாணவர்கள், வருங்கால எதிர்கால கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பூலித்தேவரின் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத கோட்டை எது? சிவகிரி கோட்டை. பா சிவகிரி, நம்ம ஊருக்கு போற கடைசி பஸ் வந்துருச்சுப்பா. ரைட். இந்த படம் எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் எது? அதாவது அப்ப இந்த காலத்துல சொல்றாங்க ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா? சரி, கலிங்கத்து பரணி யார் எழுதுனதுப்பா? ஒரிசா நாட்டோட தொடர்பு இருக்கிறவர் வந்து ஒட்டக்கூத்தர் தான். ஆனா கலிங்கத்து பரணி யாருக்கு ஜெயம் கிடைச்சிச்சு சொல்லுங்க? கலிங்கத்து பரணி எழுதுனது யாரு? போகும்போது தமிழ் கொஸ்டின் எதுக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட். யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? உண்மையிலே கொஸ்டின் எல்லாம் தாறுமாறுப்பா, கொஸ்டின் கேட்பான், வரும்பா இது. ஓகே, சோ சொல்லேர் உழவர் பகை. The hated of bird blogger. bird blogger. அவங்களுடைய பகையை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். சொல்லேர் உழவர் பகை. வள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கூற்றின்படி எப்படிப்பட்ட அரசன் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கடுஞ்சொல் பொறுப்பற்றவர். மன்னிக்கணும், கடுஞ்சொல் பொறுப்பவர். இருக்கிற எல்லாருமே சரி விட்டுருங்க, அரசியல் பேச வேணாம். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்தது, எலெக்ஷன் வந்தாலே நம்ம என்ன சொன்னாலும் கேக்குறாங்கப்பா. அடுத்தது இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஸ்டின். இந்த கொஸ்டினும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் வரும் அழுக்காறு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொறாமை. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலத்தினால் செய்த நன்றி வள்ளுவர் எப்படி சொல்றாரு? அது வந்து ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உலகத்தை விட பெருசுப்பா, கரெக்டான டயத்துல ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்களா? அது வந்து உலகத்தை விட பெருசான். அதுவும் சரியான உதவி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது, சிலருக்கு உதவி செய்ய முடியாது, ஸோ அதனால ஏதாவது ஒரு காசு பணமா கொடுத்துட்டு போவாங்க. அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு போவாங்க, அது ரொம்ப பெருசு. சரியான அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு பண்றவங்க ரொம்ப பெரிய ஆளு, கடவுளுக்கு ஒப்பானவர்னு கூட சொல்லியிருப்பாரு. ரைட். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரைட். சரி, மூவலூர் ராமாமிர்தம் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? மயிலாடுதுறை. பெரியார் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்குல்ல, இந்த பட்டம் எப்ப வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1938 யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் அது கேட்டிருக்கான். யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா.
அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 169ன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பகத்சிங். அடுத்த கேள்வி, கேள்வி எண் 71, 171. பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது? சென்னை. தமிழ்நாடுலதான் மேஜர் இதுல போர்ட்ல துறைமுகத்துல 3 துறைமுகம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மொத்தம் வந்து 3 துறைமுகம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்கு. மொத்தம் வந்து 12ன்னு நினைக்கிறேன். இன்னொன்னுதான். ஓகே, சோ டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ட் எவ்வளவுப்பா? அதுல இப்ப ரீசெண்டா அந்தமான் நிக்கோபார என்ன சொல்ல தரம் கம்மி பண்ணிட்டாங்கன்னு போட்டிருந்துச்சு. இதுலயோ ஒரு தடவை போய் பாருங்களேன். நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை என்னென்னலாம் வந்து துறைமுகம் இருக்கு அதுல அந்தமான் நிக்கோபர் மேஜர் போர்ட்டு கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போய் பாருங்க. மொத்தம் இந்தியாவில 12 துறைமுகம் தான். இப்ப ஆக்சுவலா 13 இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா 2010லயே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல அதே தான் இருக்கு. ஸோ அதனால கொஸ்டின் வந்து அப்படியே கேட்பாங்க. ரைட். காண்ட்லா துறைமுகம் அடிக்கடி கேக்குறாங்கப்பா. காண்ட்லா, அதுக்கு பேர் வந்து தீன்தயாள் உபாத்யா தீன்தயாள் போர்ட் பத்தி சொல்ல வந்தேன். தீன்தயாள் போர்ட். ஸோ அப்ப அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி துறைமுகத்துக்கு விஓசி வஉசி துறைமுகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு போர்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்கப்பா, அடிக்கடி கேட்டிருக்காங்க. மும்பைல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. போர்ட் பிளார் அந்தமான் நிக்கோபர் அதை வந்து 2010லயே மேஜர் போர்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போதைக்கு 12 தான் இருக்கு. லிஸ்ட் ஆஃப் போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 12 தான் வரும். சென்னை வந்து ரொம்ப பெரியது, அதுவும் வந்து ஆர்டிபிஷியல் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சென்னை வந்து இங்க இருக்கும். இது வந்து செயற்கை துறைமுகம். இயற்கை துறைமுகம் ஃபுல்லா இந்த இடத்துலதான் இருக்கும். மும்பை ஒரு இயற்கை துறைமுகம்பா. இதுல ரொம்ப பழமையான துறைமுகம்னு சொன்னா தூத்துக்குடி. அதே நேரத்துல விசாகப்பட்டினம் துறைமுகம் இயற்கையான துறைமுகம், நேச்சுரல். விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து கிழக்கு கடற்கரையில இருக்கும். அது இயற்கையான துறைமுகம் கண்ணா. பட் ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த பக்கம், அதாவது நம்ம கிழக்கு கடற்கரை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி செயற்கை துறைமுகம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இந்த விசாகப்பட்டினம் மட்டும் இயற்கையா மாறிச்சுன்னு கேட்டா டால்பின் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கீழே உள்ளக்குள்ள இருக்கும். ஸோ அதனால அது இயற்கையாகவே ஆழமான பகுதியாக இருக்கு. மும்பை தான் இருக்குல்லே லார்ஜஸ்ட் போர்ட். இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் அப்படின்னு கேட்டா மும்பை தான். ஓகே. ஆர்டிபிஷியல் அண்ட் செகண்ட் பிசியஸ்ட் போர்ட் எதுன்னு கேட்டா கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய சென்னை துறைமுகம். ஓகே. சோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. இந்தியாவில மொத கார்பரேட் மாதிரி பண்ண கார்பரேட்ரைஸ்ட் போர்ட் எதுன்னு கேட்பாங்க. எண்ணூர் துறைமுகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணூர் துறைமுகம். இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் அப்படின்னு கேட்டா தூத்துக்குடி துறைமுகம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுல இந்த பெட்ரோ கெமிக்கல், உரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையாளக்கூடிய துறைமுகம் எதுன்னு கேட்டாலும் தூத்துக்குடி துறைமுகம். ஓகேயா. விசாகப்பட்டினம் தான் ரொம்ப ஆழமான துறைமுகம், அதுவும் வந்து கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய துறைமுகத்துல. ரைட்டா. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய தகவல் சொல்லிட்டு வர்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, டக்குன்னு போய் பார்த்துடலாம். கலைத்துறையின் சாதனை செய்தமைக்காக 2011 வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுல யாருக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. 2023, 24 யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வேண்டாம், ஏன்னா இது வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்ப ஆன்சர் வேண்டாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2020-21 ஆண்டில் இந்தியாவில் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்கப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா கீ படி பாத்தீங்கன்னா 427 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு கிராம் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுமா இந்தியாவிலன்னு சொல்லியிருக்காங்க. பழைய டேட்டாவா இருந்தாலும் கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள். மகாவீர் சக்ரா 2021 யாரு கொடுத்துருக்காங்க? சந்தோஷ் பாபுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் வருமானம் தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா வர்றது.
நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்ப யாரு இருக்கா, யாருக்கு கிடைச்சிச்சு அந்த மாதிரி. 2024 ஜனவரி 26ல யாருக்கு ஏதாவது ஒரு அவார்டு, மிலிட்ரி அவார்டு, கேலண்ட்ரி அவார்டு எல்லாம் கொடுத்தாங்களான்னு பார்த்தோம். முள்ளெலும்பும் மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எச்ச உறுப்புகள் பா, அது யூஸ் இல்ல. எச்ச உறுப்புகள் வெஸ்டிஜியல் ஆர்கன். நிறைய வெஸ்டிஜியல் ஆர்கன் உண்டுப்பா. வெஸ்டிஜியல் ஆர்கன் லிஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரி விட்டமின் B2 அப்படின்னு சொல்றாங்கல்ல, பெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் அகைன் தயவு செய்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு சயின்ஸ் ஒரு தடவை படிங்க. அப்படியே டேபிள்லயே கொடுத்திருப்பான். அடுத்த கேள்வி, வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. நம்ம ஸ்கூல் புக்ல 10th ஜியோகிராபி, 10th சோசியல் சயின்ஸ்ல ஜியோகிராபில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கரியை தான் சொல்லுவாங்க. நிலக்கரியை தான் சொல்லியிருப்பாங்க. இங்க இங்கிலீஷ்ல கோல் இருக்குங்கிறதுனால இதுதான் ஆன்சர்னு போயிடாதீங்க. ஓகேயா? கரித்தார் அப்படி கொடுத்தனால இதுதான் ஆன்சர்னு போயிடாதீங்க. பெட்ரோலையும் கருப்பு தங்கம்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டினே ஒரு பக்கம் தப்பு. பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் மஞ்சள் கலரா தான் இருக்கும், ஆனா அது வந்து திரவ வடிவுல இருக்கும். திரவ தங்கம் என்றுதான் சொல்லணும். கருப்பு தங்கம்னா 2 இது வரும். ஒண்ணு நிலக்கரி கோல், இன்னொன்னு மிளகு. மிளகையும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு தங்கம் என்றுதான் வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க வணிக ரீதியாக. சோ இதன்படி பார்க்கும்போது கருப்பு தங்கம் இங்க பெட்ரோல்னு கொடுத்துருக்காங்க அவரு. ஆனா வந்து நான் என்னென்ன புக்ல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த கொஸ்டினோட ஆன்சர் படி கீ படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொன்னது படி, டிஎன்பிஎஸ்சி சொன்னது படி பாத்தீங்கன்னா பெட்ரோலியம்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு மனசு ஒத்துக்கல. ரைட். எந்த தனிமத்தை மற்ற தனிமத்துடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்தினர்? இது பாக்ஸ்ல அப்படியே பாக்ஸ்ல 7th புக்ல இருக்கும். 7th சயின்ஸ் பாருங்க. பிஸ்முத் அப்படியே கொஸ்டின் பா, பிஸ்முத்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து பாக்ஸ்ல பாக்ஸ் கொஸ்டின் போய் பாருங்க. பிஸ்முத் ஆர் பிஸ்மத். சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த். இதெல்லாம் ஒரு கேள்வி. ஓகேயா? சரி, இயற்கை துணைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு ரிசர்வ் பேங்க்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்போன் ஸ்மித். கரண்ட் ஆர்பிஐ கவர்னர் யாருப்பா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கரண்ட் கவர்னர் காந்தமர் இருப்பாரு. இது அவர் எத்தனாவது கவர்னர்? ஓகேயா? எத்தனாவது கவர்னர் அப்படின்னு கேட்கலாம். இவர் ஃபர்ஸ்ட்னா இப்ப இருக்கிறவர் எத்தனாவது கவர்னர்? அவர் பேர் என்ன? 180வது கேள்விக்கு விடை தெரிந்தால் பதில் சொல்லுங்க. ஏன்னா இப்ப கேட்கறதெல்லாம் கொஸ்டினா வரும், அதனாலதான் சொல்ல வரேன். கேட்கறதெல்லாம் கேள்வியாக வரும். சரி, டாக்ஸ். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி என்ன? தனிநபர் வருமானத்தின் மீது, இது பர்சனல் டாக்ஸ்னாலே அது நேரடி வரிதான். அடுத்தது அகைன் ஆர்பிஐ பத்தி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஆர்பிஐ பத்தி ஒரு கொஸ்டின் ஆகுது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 குரூப் 4ல கேட்கறாங்கப்பா. இதெல்லாமே ஹிட் லிஸ்ட்ல இருக்க வேண்டியது, அதனால எடுத்துக்கோங்க. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஆர்பிஐ? இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஆர்பிஐக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, சோ அப்ப இந்த 2 தான் வந்து வரும். அவங்களா லைசன்ஸ் கொடுக்க போறாங்க? இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் எல்லாம் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க தான் பாத்துக்குவாங்க. ரைட். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னாலே கிராண்ட்வின் ஆஸ்டின் புக்ல கொட்டளத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை போய் பாருங்க, நம்ம கிளாஸ்லயே நான் எடுத்திருக்கேன். ரைட். ரிவர் போர்டு ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1956. நதிநீர் ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. ரைட். ஹியூமன் ரைட்ஸ் டே பாக்ஸ் கொஸ்டின் பா, பாக்ஸ்ல இருக்கும், December 10. அடுத்த கேள்வி, விச் இயர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ்? எம்ஜிஆர் பீரியட்ல 1980
6 எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ரிமூவ் பண்ணாங்க, அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கேன். இதை அபாலிஷ் பண்றதுக்கு ஆர்டிகிள் என்ன தெரியுமா? அபாலிஷ் பண்றதுக்கு ஆர்டிகிள் என்ன? நான் 2 எழுத்து எழுதிட்டேன். என்ன வரும்? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அபாலிஷ் பண்றதுக்கான ஆர்டிகிள் என்ன? நான் எதுவுமே எழுதலப்பா, எதுக்குப்பா வந்து நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கப்பா. ஓகே, 86க்கு 86 எப்படி அது 86க்கு 86 கரெக்டா போட்டிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் நக்கலா கொஸ்டின் 86வது கொஸ்டின். ஆனா இந்த பேட்டர்ன் வந்திருந்தா அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். சிலருக்கு மாறும்ல, கொஸ்டின் சஃபிள் பண்ணில இருக்கும். ரைட். The Chief Justice and other judges of Supreme Court are appointed by President of India. கிளாஸ்ல எடுத்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் எல்லாமே மேக்ஸ். கடைசி வரைக்கும் மேக்ஸ் நினைக்கிறேன். இதோட முடிஞ்சு வேற ஏதாவது கொஸ்டின்? எஸ், அவ்வளவுதான். ஜிஎஸ் இதுக்கப்புறம் எல்லாமே மேக்ஸ் தான்ப்பா இருக்கு. இந்த இப்போ நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ்ல வந்துடும். இந்த மேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸிப்பா. 25க்கு 24 தாராளமா எடுக்கலாம். மேக்ஸ் எல்லாமே ஷார்ட் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், பயன்படுத்திப்போம். 75 கொஸ்டின் நம்ம பார்த்திருப்போம். 100ன்னு சொன்னேன், 75 கொஸ்டின் பார்த்திருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. I request you all. Thank you.